தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, டி நகர், ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளில் மழை காரணமாக தண்ணீர் நிரம்பி வருகிறது. இதனால் குடிநீர் பற்றாக்குறை நீங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் கொழும்பு மற்றும் தோஹா நகரங்களில் இருந்து சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு முனையத்திற்கு வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. பின்னர் அவை பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டன. இதேபோல சென்னையில் இருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட 12 நகரங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர், வாலாஜாபாத், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, மானாமதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானலில் மேல்மலை, கீழ்மலை கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கீழ்மலை பகுதிகளில் பெய்த மழையால் பீன்ஸ், ஆரஞ்சு, காஃபி, மிளகு உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனிடையே ஆந்திர கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இரவு நேரங்களில் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.